அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களூர்காரன் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? 2-3 நாளாக வீடியோ வரலன்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படட்டும், வருத்தப்படுறவங்களும் வருத்தப்படட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கி நாம் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தொழில் ஒன்று செஞ்சோம். அந்த தொழில் வீடியோவை போட முடியலை. அது எக்ஸ்ட்ரா மாறி போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி முதலாக அதாவது இந்த சின்ன குட்டி தொழிலதிபர் இன்றைக்கி போய் அந்த வருமானம் வருது அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வீட்டுக்காரமணி இன்றைக்கி வர முடியாது. அதாவது எங்கள் சிஸ்டர் வந்ததுக்கு பாத்திரங்களை விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. நாத்தனா கொடுமைங்கிறது இது. எல்லா பேரும் சொல்லுவாங்களா, என் வீட்டுக்கு போனோம், ஐயோ என் நாத்தனார் ஓஹோ அப்படிம்பாங்க. இப்போ பாருங்க, இப்போ எங்கள் அக்கா வந்திருக்கனால இவளுக்கு குதுன்னு வந்திருக்கு. அதனால் இடுப்புக்கு இது கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அக்கா வந்தோடனே என்னடா பண்ணுறது, தம்பிக்காரன் பாவமே அப்படின்னு குண்டாவை கழுவிட்டு இருக்குது. சரிங்க, வாங்க போகலாம் நம்ம இடத்துக்கு. மக்களே, நம்ம தொழில் செய்கிற இடம் என்ன தொழில் தான் கேட்டீங்க. நிறைய பேத்துக்கு தெரியாது, நான் காட்டுறேன் பாருங்க. நம்ம தேங்காய் பிஸ்னஸ் தான், வேறு என்ன பண்ணுறது. என்னென்னமோ பண்ணியாச்சு. இதையும் பண்ணி பார்ப்போம். லாபம் வந்தால் வருது, நஷ்டம் வந்தால் வந்துட்டு போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த காய் 13 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 13, ஆமாங்க, 13 ரூபாய்க்கு இந்த காய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதில் மரக்காய் கொஞ்சம் அங்கே பச்சைக்காய் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். அதே மாட்டம் பார்த்திங்கன்னா இங்கேயும் பச்சைக்காய் போட்டு வச்சுருக்கிறேன். உரிக்கிற கூலி அதிகம். அதனால் என்னுடைய ஃப்ரெண்டோட கம்பி அவங்க தேங்காய் மட்டை வாங்கியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு பாருங்க, பார்த்தீங்களா. அதனால் அதையும் காசு போட்டு வாங்க. ஓசியாக தமிழ் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி ஓசி. யாருமே காசு போட்டெல்லாம் வாங்க மாட்டோம். நான் மட்டும் தேங்காய் காசு போட்டு வாங்கியிருக்கிறேன். மக்களை பாருங்கள், முதல்ல நம்மளுக்கு சல்பர் இல்லாத பருப்பு போட்டு வச்சுருக்கிறோம். இன்றைக்கி தான் கொண்டு போகிறோம். இன்றைக்கி தான் ரேட்டு எவ்வளோ வருது, என்ன பில் அப்படிங்கிறது தெரியல. போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவை போடுறேன், சரிங்களா. இந்த மாதிரி பருப்பு இது ரொம்ப சுருக்கல். இந்த பருப்பு, அப்புறம் இந்த மாதிரி அழுகல் பருப்புலாம் இருக்குது இல்லை, இந்த மாதிரி இருக்குல்லாம் போடக்கூடாது. இது ஒரு ரேட்டு போகுதுங்களாம்மா, பார்ப்போம். இந்த மாதிரி உங்கள் ஊரில் எவ்வளோ தேங்காய் விலை போகுதுன்னு சொல்லுங்கள், பருப்பு எவ்வளோ விலை போகுதுன்னு சொல்லுங்கள். அது நிறையாலாம் கழிக்கிறாங்கங்க. என்னமோ இந்த சுருக்கல் பருப்பு, அழுகு பருப்பு இதெல்லாம் இருக்கப்படாதாம்மா. பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதான், கசகசம்லாம் இருக்கக்கூடாதுங்களாம்மா. இதே மாதிரி பிளெயினாக இருக்கணுமாம்மா, பார்த்துக்குவோம். இந்த மாதிரி இருக்கணுமாம்மா, இந்த மாதிரி பார்த்தீங்களா. ஆமாங்க, சரிங்க. நம்ம முதலாக தேங்காய் தொழிலும் ஆரம்பித்தாச்சு. அதனால் போய் அது பத்தாக்கு வேறு தேங்காய் தொட்டினா திருப்பூர் மாவட்டத்திலலாம் தேங்காய் தொட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு சில ஏரியாவில் எப்படி என்ன சொல்கிறாங்க தெரியல, தேங்காய் தொட்டின்னு சொல்லுவான். ஒரு சில இதில் தூய தமிழில் பார்த்தா சிரட்டை, இதுவும் விலைக்கு போகுது. ஆனால் என்ன விலைன்னு தெரியல. ஆமாம் மக்களே, மூட்டை போட்டு கிளம்பியாச்சு. நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன்னால கார் நிறையா மூட்டை வந்துருச்சு. அதனால் உட்கார இடம் இல்லாமல் முன்னாடி சிஸ்டர் உட்கார வச்சிருக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, பின்னாடி இருக்கிறது 3 மூட்டைங்க. ஆமாம், போகிறோம். வெள்ளை கோயில் போயிட்டு என்ன விலை, எவ்வளோ எடை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். வந்தாச்சு மக்களே, நம்ம வெள்ளை கோவில் வந்து விட்டோம். உள்ளே போக போகிறோம், பாருவோம். உள்ள கடைக்குள்ளே போக போகிறோம். அதுக்குள்ளேயே முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து விட்டது. வந்து விட்டோம். பெரிய குடோன்னு தாங்க. ஆமாம், மழை வாருங்க, எவ்வளோ பயிர் போட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொட்டி 46 ரூபாய்க்கு இருந்தது. 46 கிலோ 32 ரூபாய்க்கு இருந்தது. ஒரு கிலோ 32. அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு 130. ஆமாங்க, போட்டிருக்குது. மொத்தம் போட்டாச்சு. 2 ரூபா மட்டும் தான் கையில் கொடுத்துங்க, மிச்சம் அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்களாமாங்க. அதுவும் இன்றைக்கி போட மாட்டாங்களா, நாளைக்கு மத்தியானம் போடுறாங்கன்னா. எந்த நாளைக்கு மத்தியானம் தெரியல. பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்ச பணம். ஆனால் இங்கே நம்ம கையில் 2 ரூபா தான் இருக்குது, மிச்சம் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்களாம். டாட்டா, இதுதான் நம்ம வியாபாரம். வரட்டா.